அதனால் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த ஆராதனை, இந்த பாட்டு, இந்த ஜெபங்கள் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிரசங்கம் கேட்குற மக்களை விட ஜெபிக்கிற மக்கள் ரொம்ப பிடிக்கும். உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஆமென் சொல்லுங்கள் எல்லாரும். சொல்லுங்கள், 21 நாள் செலவழிக்கவில்லை, முதலீடு செய்திருக்கிறேன். இன்னொரு முறை, 21 நாள் நான் செலவழிக்கவில்லை, தேவ சமூகத்தில் முதலீடு செய்திருக்கிறேன். செலவு என்பது திருப்பி வராது, முதலீடு என்பது வட்டியோடு திரும்பி வரும். ஆமென். நீ வாழும் வாழ்க்கை, நீ ஓடும் ஓட்டம் ஒரு நாள் வீணாய் போகாது. நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய 17 வயசில் இயேசுவை சந்தித்தேன். 20 வயசில் ஊழியனாய் மாறினேன். 55 ஆண்டுகள் ஊழியக்காரனாக இருக்கிறேன். அப்போ எத்தனை சபைக்கு போயிருப்பேன், எத்தனை நாட்டுக்கு போயிருக்கிறேன். ஒரு 40 நாடுகளுக்கு மேலாக பலமுறை. ஆனாலும் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஜெபிக்கிற மக்கள் தான். சொல்லுங்கள் எல்லாரும். நான் 21 நாட்கள் செலவழிக்கவில்லை. சத்தமா. உலகத்தில் வாழும் செலவழிக்க நேரங்களெல்லாம் செலவழிக்கப்பட்ட நேரங்கள். அம்மா வீட்டுக்கு போகிறது, அக்கா வீட்டுக்கு போகிறது, மாமா வீட்டுக்கு போகிறது, பர்த்டே போகிறது. சில பேருக்கு 364 நாளும் பர்த்டே. எனக்கே புரிய மாட்டேங்குது. டெய்லி பர்த்டே அநியாயமாக இல்லை இதெல்லாம் உங்களுக்கு? அது முக்கியம் கிடையாதுங்க. நாம் இயேசுவை சந்தித்த நாள் தான் முக்கியம். எத்தனை பேருக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு உங்களுக்கு இயேசுவை சந்தித்த நாள் தெரியும்? கை மட்டும் தூங்க. இயேசுவை நான் சந்தித்த நாள். தமிழ் புரியலையோ? இயேசுவை நான் சந்தித்த நாள். எத்தனை பேருக்கு பிறந்த நாள் தெரியும்? என்னங்க மயான அமைதியாக இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு பாஸ்ட்டுக்கு பயப்படுறீங்களோ? எங்களெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருவீங்க. நீங்கள் என்ன லேசான ஆளா? நீங்கள்லாம் நாங்கள் தான் உங்களுக்கு பயப்படுறோம் இப்போல்லாம். புரியுது உங்களுக்கு? ஒரு காலத்தில் நான் ஒரு பாஸ்ட்டுக்கிட்ட 16 வருஷம் இருந்தேன். 16 வருஷம் அவருக்கு முன்னாடி உட்காந்து பேசுனதே இல்லையா? எங்கள் பாஸ்ட்டுக்கிட்ட 16 வருஷம் உட்காந்து பேசுனதே இல்லை. நின்று கொண்டு தான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட வரவன் கால் மேலே காலை போட்டு பேசுகிறான். அதை விட பெரிய கொடுமை, 3 சேர் போட்டு பேசுகிறான். அவன் என்னன்னே புரிய மாட்டேன் அவன். ஏன்னா இங்கே இந்த வாசல் எல்லாம் இன்னொரு திறந்த வாசல் இருக்குது அவனுக்கு. புரியவே இல்லை. இந்த சபை இல்லைன்னா இன்னொரு சபை, இந்த பாஸ்டர் இல்லைன்னா சத்தமாக சொல்லுங்கள், எங்களை இவர் தான் வேணும். வாயத்துன்னு சொல்லுங்களேன். சொல்கிறது கூடவா காசு கொடுக்கணும்? பொய்யா சொல்லுங்கள். இவர் தான் வேணும், இந்த அம்மா தான் எங்களுக்கு வேணும். அப்படி உண்மையாக சொல்கிறீங்களா? சாகும் வரை இங்கே தான் இருப்பீங்களா? பக்கத்தில் ஒரு பெரிய சபை ஆரம்பித்தா இதை விட பெரிய ஏசி, இதை விட பிரம்மாண்டம், இதை விட பாட்டு, இதை விட ஒரு 60-20 பேர் கீபோர்டு, 20 வயலின், எங்கே போவீங்க? வரும்போது போகும்போது தினந்தோறும் சுட சுட சாப்பாடு, பிக்கப் ட்ராப் எல்லாமே தராங்க. இப்போ எல்லாம் அப்படி தான் நடக்குது இல்லையா? பிக்கப் இருக்குது, ட்ராப் இருக்குது, சாப்பாடு. வேறு என்ன வேணும்? பிக்கப் பண்ணிடுறாங்க, உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறாங்க, ஆராதனை முடிஞ்ச பிறகு பொட்டலம் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? அதெல்லாம் தேவையில்லை. இவர் பாட்டு பாடினீங்களே, பரலோக தரிசனம். பரலோக தரிசனம் என்னை என்ன பாடினீங்க? பரலோக தரிசனம் என்னை ஈர்க்க வேண்டுமே. அப்புறம் அப்பாவும் உன் கிருபை. இன்னைக்கு ஜனங்கள்லாம் வசனத்தை நேசிக்கிறது இல்லை. நான் அந்த யூடியூப்பில் ஒரு 9200 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். புரியுதா? புரியலைங்களா? ஒரு நாளைக்கு 1 பண்ணால் கூட வருஷத்தில் எத்தனை தான் பண்ணலாம்? அப்போ 9000 பிரசங்கம் பண்ணுறது இவ்வளோ நாள் ஆகும். அவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என்ன பெரிய இதில் வேடிக்கைன்னா, என் பிரசங்கத்தை 50 பேர் கூட பார்க்கறதில்ல. அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. ஐயா அம்மா பார்த்துக்கிறாங்களேன்னு தெரியாது, அவங்க பார்க்க நேரம் இல்லை. எங்கள் வீட்டு பிள்ளைங்களும் அதை பார்க்கறதில்ல. இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நேற்று ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அது ஒரு ஊழியருடைய திருமணம், மகன் ஊழியர். அந்த ஜனங்கள்லாம் ஒரு 4500 பேர் வந்துருந்தாங்க இந்த திருமணத்துக்கு. எல்லோரும் சொன்ன வார்த்தை, உங்களை யூடியூப்பில் பார்க்குறோம். சும்மா பார்க்குறோம், ஐயா பார்க்குறேன்னு தெரியும். இதில் பார்க்குற மூஞ்சா இல்லை இதெல்லாம். ஆனால் இதையும் ஒருத்தர் பார்க்குறான்னு அது பெரிய காரியம்தான். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். மறுபடியும்
அவர் எங்கள் சபைக்கு வரணும், எங்கள் வீட்டுக்கு வரணும். அவர் வந்தால் அந்த வீடு எப்படி தெரியுமா? அந்த வீடு எப்படி தெரியுமா? 8ஆம் வசனம் போட்டு தம்பி. 8ஆம் வசனம், 8ஆம் வசனம், அதில் 8ஆம் வசனம், 8ஆம் வசனம், 8ஆம் வசனம், 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனம் இல்லை, ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 6ஆம் வசனத்தில் இல்லையா? ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எத்தனை வசனம் அது? 12. 12 படிங்க. அந்த வசனம் மட்டும் போடுங்க தம்பி ஸ்க்ரீனில் ப்ளீஸ். 12 அதை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். 12 எல்லாம் சொல்லுங்கள். எல்லாரும் நாங்கள் இப்படி ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நான் சத்தமாக சொல்லுங்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சத்தமாக சொல்லுங்கள். இயேசு வந்து அவங்க வீடு எப்படின்னு தெரியுமா? ஆச்சரியமான வீடாக இருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். நாங்கள் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை. சொல்லுங்கள் எல்லாரும். கரங்களை உயர்த்தி. உங்கள் வீட்டுக்கு வரவங்களாம் யாரை மையப்படுத்தணும்? சொல்லுங்கள் எல்லாரும். சரி, எங்கள் வீட்டுக்கு வரவங்கெல்லாம் சத்தமாக, நாங்கள் ஒரு காலம் இப்படிப்பட்ட ஒரு அம்மாவை, இப்படிப்பட்ட கணவன் மனைவியை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆமென் சொல்லக்கூடாதா? சொல்லுங்கள் சார். நாங்கள் எல்லாம் அப்போது ஆச்சரியப்பட்டு, சத்தமாக சொல்லுங்கள், அருமையான மனைவி, அருமையான கணவன், அருமையான பிள்ளைங்க. இப்படி சொல்ல முடியுமா உங்கள்கிட்ட பார்த்து? சத்தமாக சொல்லுவாங்களா? அப்படியா? சீரியல் பார்க்கும்போது சொல்லுங்கள். ஆச்சரியப்பட்டு சொல்லுங்கள். ஒரு காலம் இது மாதிரி ஒரு புருஷ மனைவியை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆமென் சொல்லணும். பரலோக தேவன் சொல்லணும் இந்த சபையை பார்த்து, இது மாதிரி சபையை நான் இந்த சென்னையில் பார்த்ததே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை பார்த்து சொல்லணும், இது மாதிரி பாடுற ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை, இது மாதிரி ஜெபிக்கிற பெண்ணை பார்த்ததே இல்லை, இது மாதிரி ஆராதிக்கிற பெண்ணை பார்த்ததே இல்லை, இது மாதிரி கொடுக்கிற பெண்ணை பார்த்ததே இல்லை என்று யாரை மையப்படுத்தணும்? இன்றைக்கி ஒரு தீரம் பண்ணுங்க. தேவனே, எங்கள் வீட்டுக்கு வரவங்கெல்லாம் யாரை மையப்படுத்தணும்? என்ன சொல்லி மையப்படுத்தணும்? என்ன சொல்லி மையப்படுத்தணும்? வார்த்தை எப்படி பாருங்க. ஒரு காலம் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை பார்த்ததே இல்லை. நீங்கள் கொடுக்குற காப்பி சாப்பிட்டு ஆச்சரியப்படணும். பேஷ் புரியவே இல்லை. சொல்லுங்கள். ஒரு காலம் இப்படி கண்டதே இல்லை. கரங்களை உயர்த்தி பரலோகம் சொல்லணும், இப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவி நான் பார்த்ததே கிடையாது. சொல்லுவீங்களா? இப்படிப்பட்ட புருஷ மனைவி நான் பார்த்ததே சத்துலங்க. ஆச்சரியப்படணும் எங்களை பார்த்து. நிறைய பேர் பார்த்துருக்குறேன். ஏழ்மையான குடும்பம், வறுமை, இல்லாமை, ஒன்றுமே இல்லை, ஆனால் ஆண்டை நேசிக்கிற குடும்பங்கள் ஏராளம். என் சபையில் நிறைய குடும்பங்கள் இருந்தாங்க. அதாவது அவங்க நீளம் தயார் பண்ணுவாங்க, இந்த சொட்டு நீளம். அது தயார் பண்ணி அதை விற்று அதை தான் சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு ஆராதனை விட மாட்டாங்க. காலை ஆராதனை, மாலை ஆராதனை, ஜபம், வேத பாடம், தெரு ஊழியம் ஒன்றும் விட மாட்டாங்க. குடும்பமாக வருவாங்க. குழந்தை, குட்டி, அம்மா அவங்க எல்லாரும் இன்னைக்கு உலகத்தின் பல தேசத்தில் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறான், ஒரு பிள்ளை ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், ஒரு பிள்ளை மஸ்கட்டில் இருக்கிறான், ஒரு பிள்ளை மேல்நாட்டில் இருக்கிறான். எல்லாருமே 4-5 வீடு வாங்கியிருக்கிறாங்க. அந்த குடும்பமே சென்னையிலே 4 அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அந்த நீளம் வைக்கிற குடும்பம். அப்படியானால் இயேசுவுக்காய் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாளும் தோற்று போவதில்லை. சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்காய் வாழ்கிறவர்கள் எல்லாம் வாய்த்திர சொல்ல. கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்தவர்கள் தரித்திரர் ஆனதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்படுகிறவர்கள் நஷ்டப்பட்டதே இல்லை. ஆமேன். தாவீது சொல்கிறான், இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு எடுத்திருந்தேன் கண்டதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெபம் உங்கள் சந்ததியை பாதுகாக்கும். நம்புறீங்களா? நீங்கள் என்ன விட்டுட்டு போகிறீங்களோ தெரியல, வீடு விட்டுட்டு போகிறீங்களோ, கார் விட்டுட்டு போகிறீங்களோ தெரியல. அம்மா அப்பா நிறைய சொத்து வாங்கி விட்டுட்டு போகிறாங்க. பையன் ஒரே மாதத்தில் அழிச்சிட்றான். புரியுதா உங்களுக்கு? அவருடைய உழைப்பு வீணாக போயிடுது. எல்லாரும் கரங்களை சொல்லுங்க. தேவனே, என்னை போலவே என் பிள்ளைகள், என் சந்ததி இதே சபையில் ஆராதிக்கணும், என்ன மாதிரியே பாடணும், என்ன மாதிரியே துதிக்கணும்,
என்ன மாதிரியே சபைக்கு வரணும், என்னை விட மேலாக இருக்கணும். நம்புறீங்களா? என்னை விட மேலாக இருக்கணும். என்ன சொல்லுங்க? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் செய்திக்குள்ளே இன்னும் போல ஆதியா 49:23 படிக்கிறேன், கேளுங்க. நான் படிக்கிற மாதிரி எல்லாரும் படிங்க. 49ஆம் அதிகாரம் 49ஆம் அதிகாரம் எல்லாருமே சொல்லுங்க 26 படி போடு தம்பி. 49:26 போடு. எல்லாம் சொல்லுங்க. நான் படிக்கிற மாதிரி என்னோட சேர்ந்து படிங்க. 49:26 ஆதியாகமம். எல்லாம் நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. என்னுடைய ஆசீர்வாதங்கள் என் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேலானது. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் பிள்ளையின் ஆசீர்வாதம் என் ஆசீர்வாதத்தோட மேலாக இருக்கணும். எத்தனை அம்மாவுக்கு ஆசை அது? என் பிள்ளைகள் என்னை விட பெரிய இடத்துல வாழணும். என் பிள்ளை என்னை விட ரொம்ப பக்தியாக இருக்கணும். சொல்லுங்கள். என் பிள்ளைகள் என்னை விட அவரோட ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கணும்? எல்லாம் கரங்களை மேலே சொல்லுங்க. மேற்பட்டதாக இருக்கணும். சொல்ல ஆவிக்குரிய பொருளாதார சரீர ஆசீர்வாதங்கள் எங்களை விட எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லாம் அம்மா அப்பா ஜோம் பண்ணுறீங்களா? எங்களை விட என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்லுங்கள். மேலாக இருக்கணும். பர்வதங்கள் மட்டும் இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க. பர்வதங்கள் மட்டும், முடிவு மட்டும், நித்தியமாய் சத்தமாக சொல்லுங்க. எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இந்த ஆசீர்வாதம் அமரணும். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த 21 நாள் ஜெபத்துக்கு வந்தீங்களே, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வந்து அமரும். எல்லாம் சொல்லுங்க. வருவதாக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆசீர்வாதங்கள் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாக. நிச்சயம் வரும்னு சொல்லுங்க. ஆமென். உங்கள் ஜெபங்கள், உங்கள் அர்ப்பணம், உங்களுடைய தியாகம், உங்களுடைய உழைப்பு, உங்கள் ஆசை, உங்கள் ஆதங்கம் ஒரு நாள் வீணாய் போகாது. சொல்லுங்க. என் மேலும், எல்லாம் தலைமை கேட்பீங்க, என் மேலும் என் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் வந்து அமர்வதாக. நம்புறீங்களா? ஒரு நாளும் சொல்லுங்க. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகள் திருமணம் ஆகிற வரைக்கும் தலைமையில் கே ஜோம் பண்ணுவேன். திருமணம் ஆகிற வரைக்கும் தலைமையில் கே ஜோம் பண்ணுவேன். இந்த பிள்ளைக்கு, அதாவது என்னை விட என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னை விட என் பிள்ளைகள் ஜெபத்தில் சிறப்பாக இருக்கணும். என்னை விட என் பிள்ளைகள் நல்லா சிறப்பாக பேசணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வருவதாக. சத்தமசனம். வருவதாக. ஆசீர்வாதம் வருவதாக. வாழ்வு வருவதாக. கிருபைகள் வருவதாக. சொல்லுங்க. அபிஷேகம் வருவதாக. தேவனுடைய காருண்யம் எங்கள் பிள்ளைகள் மேல் வருவதாக. சொல்லுங்க. என் மேலும் என் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் வந்து அமர்வதாக. ஆமேன். நம்புறீங்களா? உங்களை ஊழியக்காரனா சொல்கிறேன். 21 நாள் ஜெபத்துக்கு வந்த அந்த உங்களுடைய அந்த உழைப்பு, அந்த பிரயாசம் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகளும் வந்து அமரும். சொல்லுங்க எல்லாரும். நான் செய்வது நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. தமிழ் நல்லா வாய்த்து சொல்லுங்க. நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. நான் என் பிள்ளைகளுக்காக நித்தியத்தின் சுதந்திரத்தை வைத்திருக்கிறேன். சொல்லுங்க. நான் செய்வது நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. சத்தமாக சொல்லுங்க. நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. இவர் பாராட்டுகிறாரோ இல்லையோ, நான் பாராட்டுகிறானோ இல்லையோ, பரலோகங்களை பாராட்டும். ஆமென். சொல்லுங்க. நித்தியத்திற்கான. சொல்லுங்க. நீங்கள் வந்தது சத்தமாக சொல்லுங்க. பாச சந்தோஷப்படுத்த இல்லை, வாயை திறந்து. நித்தியத்துக்கான நிரந்தர முதலீடு. அதற்குரிய பலனை நீங்களும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் சந்ததியும் பார்க்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த 128ஆம் சங்கீதத்தில் ஆரம்பிக்கும் போது ஒருமையில் ஆரம்பிக்கும். போடுற தம்பி. 128:1 என்ன படிங்களேன். ஒருமையில் ஆரம்பிக்கும். ஒருமையா பன்மையா? ஹலோ, அது ஒருமையா பன்மையான்னு கேட்டேன். எனக்கு இலக்கணம்லாம் தெரியாதுன்றியோ? சிங்குலர். எவனோ, அது 1 2? ஏசப்பா. கர்த்தருடைய வழிகளில் நடிக்கிறவன் அல்ல, நடக்கிறவன். நீ நிறைய பேர் நடிக்கிறவன் அல்ல,
நடக்கிறவன். சத்தமா. இது ஒருமையா பன்மையா? இந்த வசனம் ஒருமையா பன்மையா? அவன் ஒருமை, அவர்கள். இவன் முடியும் போது அது எப்படி தான் முடியுது? பன்மையில் முடியுது. கடைசி சொற்றொடை படிங்க, கடைசி வசனம், அதுலேயே கடைசி வார்த்தை. இது போதும். இது பன்மையா ஒருமையா? ஒருமையா பன்மையா? எங்களை போய் இங்கிலீஷ் கிளாஸ் இலக்கணம்லாம் நடத்துறியா? நாங்கள் அதுக்கு தப்பி தான் இங்கே வந்திருக்கிறோம். எங்ககிட்ட போய் இலக்கணம் நடத்துறியேன்னு கேட்குறீங்களா? இலக்கணம் தேவையில்லை. அதில் ஒருமையில் ஆரம்பிக்குது. இப்போ எங்கே ஆரம்பிக்குது? பிள்ளைகளின் 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 பிள்ளைகள். இங்கே பாருங்கள், இவங்க ஐயா அப்பா ஒரு பாஸ்டர், அவர் பேரும் ஸ்டீஃபன். ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். என்னை பார்த்தா சொல்லுவார், நீ ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு சொல்லுவார். அது எப்படி சொன்னார் தெரில. சரி, அப்போவே அவர் திருக்கலாம் சொல்லிட்டார், நீங்களாம் ரொம்ப பெரிய ஆளியான் அடிக்கடி சொல்லுவார். ரைட். பிள்ளை 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 அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பிள்ளைகளின். சத்தமாக சொல்லுங்க. சொல். எண்ணில் ஆரம்பிக்கிற ஆசீர்வாதம். சத்தமாக சொல்லுங்க. என் வீட்டில், என் சந்ததியில், என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உண்டாகும். எல்லாம் ஜெபம் பண்ணல, கரங்களை போய் ஜெபம் பண்ணுறீங்களா? ஆரம்பிக்க. இப்படி ஆரம்பிக்குது அந்த வசனம். இப்படி ஆரம்பிக்குது. இவங்க அப்பா பேர் நடராஜன், அப்படி தானே? நடராஜன், நடராஜன் ராதாகிருஷ்ணன். எப்படி சம்மந்தி ஆனோன்னு எனக்கு புரியல. ரெண்டு பேருமே ஸ்டீஃபன். சொல். நடராஜனில் ஆரம்பித்த ஒரு ஆரம்பம் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. பயந்து. சத்தமா. பயன்னா நடுங்கிறதில்ல, மதிப்பு. பயன்ற மதிப்பு, அவரை குறித்த ஒரு மேன்மையான எண்ணம், உயர்வு. அப்படி வாழ்ந்தா சொல்லுங்க, வாழ்ந்தால் சொல்லுங்க, உங்கள் பிள்ளையும் உங்கள் பேர பிள்ளையும் இதே சபையில் ஆராதனை பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, இசைக்கறி வாசிப்பாங்க, இதே சபையில் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுவாங்க. எப்போம்மா? எப்போ? என்னங்க? நடிக்கிறவன நடக்கிறவனா? நடக்கிறவங்களும் ஆமீன் சொல்லுங்க, நடிக்கிறவங்களும் ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க. ஆனாலும் சொல்லுங்க, பயந்து வாழ்ந்தால் சத்தமாக சொல்லுங்க, வில்லனையும் கதாநாயகனாய் மாற்றுவார். சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்க. வில்லிகளையும் கதாநாயகியை மாற்றுவார். ஆண்கள் சொல்லுங்க. தம்பி உங்களை தான் சொல்கிறேன், வில்லிகளையும் கதாநாயகியை மாற்றுவார். சொல்லுங்க. என் ஜபங்கள், என் உழைப்பு, என் நேரம் ஒன்றுமே வீணாகாது. அதற்குரிய பலனை இங்கும் பெறுவேன், அங்கும் பெறுவேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சரி, ஒரு அரை மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பேசணும் விரும்புகிறேன். பிரசங்கம் நிறைய கேட்குறீங்க, ஏன் நல்லா பேசக்கூடியவர். இதை புரிஞ்சுக்கணும், தேவனுக்காய் செய்கிற எதுவுமே தோல்வி அடைவதில்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தேவனுக்காக செய்கிற சின்ன சின்ன காரியம். சொல்லுங்கள். சின்ன காரியங்களுக்கு சொல்லுங்கள், எல்லாம் சின்ன காரியங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். சத்தமாக சொல்லுங்கள். சின்ன காரியங்களுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க தெரியுமா, இதற்குரிய பலனை நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க. நம்புறீங்களா? நீங்கள் பெறுவீங்க, உங்கள் பிள்ளைகள் பெறும். யோசித்து பாருங்க, இவங்க தாயாருடைய ஜபம். அவங்க பாடினாங்கன்னா சாராள் நுரைஞ்ச மாதிரியே இருக்கும். ஒரே முறை அவங்க பாட்டை நான் கேட்டேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக டோமினிக் சபையில். அன்றைக்கி தான் 2வது குழந்தை பிறந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க 3 நாள் பேசுகிறேன் சபையில் நான். அப்போ அந்த பாட்டை தான் அவங்க பாடினாங்க, 3 நாளும் பாடினாங்க. நான் சொல்ல வந்த கருத்து, அந்த தாயினுடைய ஜபம், கண்ணீர் இந்த பிள்ளைகள் இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறது. என்னில் ஏதும் பலன் இல்லையே, எந்தனுக்காய் ராப்பகலாய். நம்மகிட்ட ஒரு பலனும் கிடையாது. ஆனால் நமக்காக யாரும் ஜெபிச்சிருக்காங்களே, அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கிறோம். சொல்லுங்க. என் ஜபங்கள், என் கண்ணீர், என் முழங்கால், என் அலைச்சல் வீணாகாது. என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வைத்திருக்கிறீர். என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர். ஆங்கிலத்தில் காட் ரெக்கார்ட் போட்டிருக்குது. என் அலைச்சல்களை அவர் ரெக்கார்ட் பண்ணுறாராம். அவர் ரெக்கார்ட் பண்ணுறாராம். இங்கிலீஷ் போடுவா தம்பி? இங்கிலீஷ் போடுவா? சங்கீதம் 87:6 அதில் போட்டிருக்குது, காட் ரெக்கார்ட்ஸ். என் அலைச்சல்கள் எல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணுறாராம். என் அலைச்சல்களை அவர் ரிஜிஸ்டர் பண்ணுறாராம். பாட்டெல்லாம் பாடுவோம். என் அலைச்சல்களை அறிந்தவரே. அப்புறம்
போதும். கடலின் ஓசையை விட என் கண்ணீரின் ஓசைக்கு அதிக சத்தம் உண்டு. இல்லை வாய்த்துன்னு சொல்லுங்க, கடலின் ஓசையை விட சத்தமா. நாங்கள் இருக்கிறது ரொம்ப பக்கம்தான். சுனாமி வந்தால் முதல்ல நாங்கள் தான் போயிடுவோம். புரியவே மாட்டேங்குது. ராயபுரம்னு சொல்கிறாங்கல்ல, அதான் நாங்கள் இருக்கிற ஏரியா ரொம்ப பக்கம்தான். அந்த பிராட்வே எல்லாம் பக்கம். அந்த கடலின் ஓசையை விட என் கண்ணீரின் ஓசைக்கு ரொம்ப சத்தம். இல்லை வாயத்தின் சத்தமாக சொல்லுங்க, கடலின் ஓசையை விட என் கண்ணீரின் ஓசைக்கு ரொம்ப சத்தம் உண்டு. சத்தமா. உலகத்துக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, என்னை படைத்தவருக்கு எல்லாமே தெரியும். மனிதனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். யோபு 22:21. யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் நமக்கு நன்மை வரும். இது தானியேலின் ஜெபங்கள் இல்லை, 21 நாள் இல்லை. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நல்லா கவனிக்கணும். அவன் அரண்மனையில் இருந்தான். தானியேல், ஹலோ, 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன். தானியேல் 1:10. தானியேல் 1:10 படிங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வசனம் போடு தம்பி. 1:8. தானியேல் 1:8. எல்லாம் சொல்லுங்க, ராஜாவின் போஜனம். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. ஹலோ, அது மாதிரி ஒரு வாய்ப்பு இன்னைக்கு வந்திருந்தா நீங்கள் அங்கே இருப்பீங்களா, இங்கே இருப்பீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பெரிய விஐபி கல்யாணம், உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. நீ அங்கே போவீங்களா, இங்கே போவீங்களா? பொய் சொல்லாமல் சொல்லணும். ஹலோ, உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரருடைய கல்யாணம், தாஜ் கோரமண்டலில் சாப்பாடு 3500 ரூபா ஒரு சாப்பாடு. நீங்கள் அங்கேயா இங்கேயா? உடல் இங்கே, உள்ளம் அங்கே. இது ராஜாவின் போஜனம். என்னங்க? ஆனால் சொல்கிறாரு நோ. எல்லாம் சொல்லுங்க நோ. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்க திராட்சை ரசம். சத்தமாக சொல்லுங்க. அதில் ஒரு வார்த்தை போடுறது. சொல்லுங்க தீர்மானம் பண்ணினான். சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்க இன்றைய தீர்மானம் நாளைய வாழ்க்கை. ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கு மை டிசிஷன் will determine my destiny. இங்கிலீஷ் புரியல பரவாயில்லை. சொல்லுங்க இன்றைய தீர்மானம் நாளைய வாழ்க்கை. என்னுடைய 17 வயசில் நான் தீர்மானம் பண்ணேன் ஆண்டவரை பின்பற்றுவதற்காக. 13 வருஷம் எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட பேசுறதில்லை. நான் படிக்கிற இந்த வேதம் 4வது வேத புஸ்தகம். எனக்கு முன்னாலேயே அதை கிழிச்சிருக்கிறாங்க எங்கள் வீட்டில். ஐ ஹவ் சீன் 13 ஆண்டுகள் பாடுகள் போராட்டங்கள். ஆனால் ஒன்று தெரியும், தீர்மானம். தேவன் அழைத்தார் ஊழியத்திற்கு. இதே ரயில்வேஸில் சால்ட் கோட்டஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். நல்ல சம்பளம், நல்ல சம்பளம். சம்பளத்தை விட அதிகமாக கிம்பளம் அதிகம் அந்த 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 டிபார்ட்மெண்ட்டில். 1ஆம் தேதி 7ஆம் தேதி சம்பளம். யாருமே சம்பளம் வாங்க போக மாட்டான் என்னை தவிர. ஏன்னா நான் வாங்குறதில்ல, புரியவே மாட்டேன்தில்லை. 2 முறை வாங்கிட்டேன், நிம்மதியாக போயிடுச்சு. ஜெபம் பண்ணால் தோத்திரம் வருது, தோத்திரம் மேலே வார்த்தையே வரல. புரியுதா புரியலைங்களா? 2 முறை வாங்கிட்டேன், கவர் வாங்கிட்டேன், புரியவே இல்லை. நான் கேட்கல, அவனே கொடுத்துட்டு போயிட்டான். வாங்கி வச்சுக்கினேன். அவன் என்ன சொல்லி தரேன் கொடுத்தான். இந்த சீட்டில் வர்க்கீஸ் நோத்து இருந்தார், அவர் வாங்குவார். நீ ராதாகிருஷ்ணன் தான் நீ வாங்கு அப்படின்னா. ஐயா புரியுதா உங்களுக்கு? வர்கீஸ் வாங்கினார், நீ வாங்கினார். 2 நாள் வாங்கிட்டேன்யா. ஜெபம் பண்ணவே முடியல. ஜெபம் பண்ணால் இருட்டாக இருக்குது. சோத்திரன்ற வார்த்தையே வர மாட்டேங்குது. அன்னைக்கு தீரம் பண்ணேன். இனி என்ன புரியுதா உங்களுக்கு? இனி வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாள் அவர் எங்கே பார்த்தேன்னா விஜய் ஆப்டிகல்ஸில் பார்த்தேன். பாரிஸ் கார்னர் விஜய் ஆப்டிகல்ஸில் அவர் அதே பழைய ஓட்டு ஸ்கூட்டரில் போயின்னு இருக்கிறாரு. நான் புது இனோவாவில் போயின்னு இருக்கிறேன். சொல்லுங்க இன்றைய தீர்மானம். சத்தமாக சொல்லுங்க நாளைய வாழ்க்கை. இன்றைய தீர்மானம் நாளைய வரலாறு. சொல்லுங்க என் தீர்மானம் என்னை உயர்த்தும். சத்தமாக சொல்லுங்க. சகோதரிகளுக்காக ரொம்ப நன்றி. யார் விரும்புகிறாங்க இல்லையோ என்னை உயர்த்தி மகிழ்கிறவர் என் ஆண்டவர். பாட்டு பாடுறேன் இல்லை, உயர்த்தி மகிழ்கிறீர்
ஒரு கோடி ஸ்தோத்திரமே. நான் வசனம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுவேன். இப்போ புரியுதா? ரைட். எல்லாரும் தம்பி அந்த வசனத்தை போடுங்க. யோபு 22:21 வசனத்தை மட்டும் போடுவார். நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லுங்க. நான் அவரோடு பழகி. ஜெபம் என்பது அவரோடு இருக்கிற பழக்கம். சத்தமாக சொல்லுங்க. ஜெபம் என்பது அவரோடு பழகுவது. 21 நாள் என்ன பண்ணியிருக்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்க. ஜெபம் என்பது தாரும் என்பது அல்ல, அவரோடு பழகுவது. நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதமானவர், நீர் மாட்சிமை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர், என்னை வாழ வைக்கிறவர், என்னை வாழ வைத்து ரசிக்கிறவர். அவரை உயர்த்தி உயர்த்தி பேசுங்க, நீங்கள் உயர்ந்துருவீங்க. உலகம் எதிர்பார்த்து பழகிறது, தேவன் எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகிறவர். சொல்லுங்க. அவரோடு பழகிட்டாலே, சொல்லுங்க, அவரோடு பழகிட்டாலே சமாதானம். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், பதில் முக்கியமா சமாதானம் முக்கியமா? என்னங்க சொல்லுங்க. உலகத்தில் பழகினா புளிக்கும், இயேசுவோடு பழகினா இனிக்கும். ஆமேன். சில பேரோடு பழகுறோமே தொடருதா? சில பேரோடு பழகுறோமே தொடருதான்னு கேட்டேன். சிலருடைய தொடர்புகள், அந்த நட்பு தொடருதான்னு கேட்டேன். பள்ளியில் ஒரு நட்பு, கல்லூரியில் ஒரு நட்பு, அப்புறம் புகுந்த வீட்டில் ஒரு நட்பு, நட்பு போயிட்டே இருக்குது. நான் அப்போலோ மருத்துவமனையில் 13 நாள் இருந்தேன். பைபாஸ் பண்ணி எனக்கு 10 அடைப்பு, 5 வைன்ஸ் போட்டிருக்குது. இந்த அப்போலோ மருத்துவமனைக்கு போன பிறகு நிறைய ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. இப்போ எனக்கு புரியவே மாட்டேன்தில்ல. சார் நல்லா இருக்கிறீங்களா? அவர் யாரும் எனக்கு தெரியாது. எங்கள் ஃப்ரெண்ட் ஆனார் அவர். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஃப்ரெண்ட் ஆனார். அப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போனது கூட ஒரு நன்மை நினைக்கிறேன். இப்போது ஆமான்னு சொல்ல மாட்டீங்களா? என் ஃபேஸ்புக்கில் இருக்கிறார் அவர். இப்போ கூட அவர் ராமசாமி, கந்தசாமி, முன்சாமி தான், ஆனால் ஃப்ரெண்டாக இருக்கிறார். இப்போது எங்கள் ஃப்ரெண்ட் ஆனார். அதோடு அவ்வளோதான். வாழ்க்கையில் எல்லா உறவு வந்து போகும், இன்னைக்கு நிற்கிற உறவு அவர் தான். சொல்ல. நிலையான உறவு, நிரந்தரமான உறவு, நித்திய உறவு அவர் மட்டும்தான். அவரோடு இருக்கிற உறவு நிரந்தரமானது, நித்தியமானது, மேன்மையானது. அவரோடு பழகிட்டா என்ன வந்துடும் தெரியுமா? என்ன வந்துடும்? சத்தமா அந்த வார்த்தை எப்படி படிங்களேன்? சத்தமாக சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. சிஸ்டர் ரொம்ப தூரம் போயிட்டீங்களே, முதல்ல 2வது வரையை சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. தேவனோடு பழகிட்டீங்கன்னா சத்தமாக சொல்லுங்க. பதில் வராது, ஆனால் சமாதானம் வந்துடும். பதில் தேவையா சமாதானம் தேவையா? உங்களோடு பழகிட்டீங்கன்னா சத்தமாக சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. வீடு வராது, காரு வராது, பங்களா வராது, ஆனால் சமாதானம் வந்துடும். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. உலகம் தராத சமாதானம், உலகம் தராத சமாதானம், உறவுகள் தராத சமாதானம், பணம் தராத சமாதானம், வேலை தராத சமாதானம், உயர்வு தராத சமாதானம், எந்த சமாதானத்துக்கும் அது ஈடாகாது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? தேவன் தந்தார்னா என்ன பாருங்க, பாக்கெட் நிரம்பும், மனசு நிரம்பும், வயிறு நிரம்பும். திரும்ப இங்கே இருக்க எல்லாரும் சொல்ல நம்புகிறேன். உலகத்துக்கு ஊழியம் பண்ணிங்கன்னா பாக்கெட் நிரம்பும், ஏசுனாருக்கு ஊழியம் பண்ணிங்கன்னா மனசு நிரம்பும், வயிறு நிரம்பும். கேட்டு பாருங்களேன். உலகத்துக்கு ஊழியம் பண்ணிங்கன்னா பாக்கெட்டு நிரம்பும். நான் 55 ஆண்டுகள் ஊழியம் பண்ணுறேன். இது வரைக்கும் ஏழ்மையில் கூட யார்ட்டையும் ஒரு பைசா கடன் வாங்கினதில்லை. ஒரு 80 சபைகளை கட்ட உதவி செய்திருக்கிறார். 2000 தாய் தகப்பு நில பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். ஒரு முறை கூட ஒரு பைசா கூட கடன் வாங்கினதே இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவரோடு பழகிட்டீங்கன்னா என்ன வந்துடும்? சத்தமா. உலகம் தராதே, உறவுகள் தராதே, பணம் தராதே, வேலை தராதே, மனைவி தராதே, பிள்ளைகள் தராதே, மாமியார் மாமனார் தராத சமாதானம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தம்பி பின்னால் உட்காந்துக்கிறவங்களாம் மாமியார் மாமனார் தர சமாதானம் தாண்ட தருவார். சொல்ல மாட்டீங்களா? ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு திருப்தி அடைய 2, 1 வயிறு இருந்த காலத்து மருமகன்னார் கிருபானந்த வாரியார். நீங்கள் ஒரு டென்ஷன் ஆகிட்டு போகிறீங்க. சொல்லுங்கள். அவரோடு பழகிட்டீங்கன்னா சத்தமாக சொல்லுங்கள், சமாதானம் வந்துடும். வாழ்க்கையெல்லாம் சமாதானம். தலைமை கேவீங்க. சொல்லுங்கள். சொல்லுங்கள். இல்லத்திலும் சமாதானம், உள்ளத்திலும் சமாதானம், குடும்பத்தில் சமாதானம், நான் போகும் இடமெல்லாம் சமாதானம். ஆமேன். எல்லாம் சொல்கிறீங்களா? கவனிங்க. நான் போகிற எங்கெல்லாம் நான் போகிறேனோ அங்கெல்லாம் சமாதானம். இது தராத ஆலோசனை யாருமே தர முடியாது. சத்தமாக சொல்லுங்க. நான் சமாதானத்துக்கு காரணமாக இருப்பேன், சமாதான குறைவுக்கு காரணமாக இருக்க மாட்டேன். எல்லா மனைவிமாரும் சொல்லுங்கள். சொல்லுங்க. என்னால் என் கணவனுக்கு சமாதானம். சத்தமாக சொல்லுங்க. என்னால்
என் மாமியார் வீட்டுக்கு சமாதானம். வாயில் வரமாட்டேன் பார்த்தீங்களா வார்த்தை. உங்க வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்தால் ஜலதோஷம். உங்க வீட்டார் வந்தால் ஆடு அடி, மாடு அடி, கோழி அடி. அவர் வீட்டார் வந்தால் அவரே அடி. பையன் முதல்ல கேட்குறான், பாட்டி எப்போ வீட்டுக்கு போறீங்கன்னு கேட்குறான் பையன். இது அந்த மாதிரி ட்ரைனிங். இது புரிய மாட்டேங்குது. சரிங்க, அவரோடு பழகிட்டீங்கன்னா. நான் 55 ஆண்டு வேதம் படிக்கிறேங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இதுவரையும் நான் என்னோட கூட பிறந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா தகப்பன் வழியில், தாய் வழியில் 55 ஆண்டுகள் யார் வீட்டுக்கு நான் போனதில்லை. ஏன் தெரியுமா? அவர் தராத ஒரு சமாதானத்தை உலகத்தில் யாருமே தர முடியாது. ஆமீன் சொல்லுங்க. அவரோட பழகிட்டீங்கன்னா ஆட்களை கர்த்தர் உங்கள் மத்தியில் கொண்டு வருவார். நான் 42 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். புரியுதா? நேற்று வரை நான் பர்மாவில் இருந்தேன், தாய்லாண்டில் இருந்தேன். சுரோடு பழகிட்டீங்கன்னா மிகுந்த சமாதானம். அடுத்து போட்டுருது. சொல்லுங்க, நன்மை. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. உலகம் தரும் நன்மை கடுகளவு, கர்த்தர் தரும் நன்மை கடலளவு. சொல்லுவீங்களா? மாமியார் மாமனார் கொடுத்தா கடுகளவு, ஆண்டவர் கொடுத்தா கடல் அளவு. எது வேணும்? எது வேணும்? சத்தமா சொல்லுங்க. நன்மை வரும். சொல்லுங்க. உலகத்தில் 3 நன்மை இருக்குது. சொல்லுங்க. உலகம் தரும் நன்மை, உறவுகள் தரும் நன்மை, உழைப்பு தரும் நன்மை. ஆண்கள் கவனிங்க ஐயா. சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலை. ஐயா, வேலை நிரந்தரம் அல்ல, ஆண்டவர் நிரந்தரம். திரும்ப ஆண்டவரை முதன்மைப்படுத்துங்க, கர்த்தரை முதன்மைப்படுத்துவார். இப்படி சொன்ன புரியும். ஜெபித்து கிடைத்த வேலை ஜெபிக்கவே முடியவில்லை, புரியவே இல்லை. ஜெபித்து கிடைத்த வேலை ஜெபிக்கவே, உண்மையா பொய்யா? ஹலோ பிரதர், உங்களை தான். ஜெபித்து கிடைத்த வேலை எங்கிட்ட வரான், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், வேலையே இல்லை. நாங்களும் ஜெபிச்சிடுறோம், அவரும் கேட்டுடுறாரு. கடைசி எங்களுக்கே அவன் ஆப்பு வச்சிடுறான். என்னடா தம்பி வரல? ரொம்ப பிஸி பாஸ்டர், ரொம்ப பிஸி. என்னது? ரொம்ப பிஸியா? உங்களுக்கு தெரியுமா? உலகம் தரும் நன்மை விட, உறவுகள் தரும் நன்மை விட, உழைப்பு தரும் நன்மை விட பரலோகத்து நன்மைகள் மேலானது. சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. கடல் அளவு சொல்லுங்க. மனுஷன் கொடுத்தா கடுகளவு, அம்மா கொடுத்தா கடுகளவு, மாமியார் மாமனார் கொடுத்தா கடுகளவு. சொல்லுங்க. தேவன் தரும் நன்மையை போல, இல்லை பின்னால் இருக்கிறவங்கெல்லாம், பின்னால் உட்கார்ந்துருக்கிறவங்கெல்லாம் சொல்லுங்க. தேவன் தன் நன்மையை போல இந்த உலகத்தில் யார் நன்மை செய்ய முடியாது. உம்மை போல யார் உண்டு நன்மை செய்ய? நம்புறீங்களா? அவரை போல் நன்மை செய்ய யார்? உனக்காருங்க. ஒருத்தர் நன்மை செய்யலைன்னா அது அவங்க மேலே கோவப்படாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க, கசந்து கொள்ளாதீங்க. அந்த நன்மை தேவன் தடை பண்ணியிருக்கிறார். அதை விட மேலான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜபத்தில் 3 பதில் வரும். நம்பர் 1 எஸ். சொல்லுங்க எஸ். ஆம். நம்பர் நோ, வெயிட். சத்தமாக சொல்லுங்க. எஸ்ஸை நோ ஆக்காதீங்க. தேவன் சொல்கிறாரு, நல்லா கவனிக்கணும். ஆமா, அந்த ஏழை பொண்ணு, அந்த ஏழை பையன், இவன் தான் வீட்டுக்கு லாய்க்கு, இவன் இந்த பொண்ணு தான் உனக்கு லாய்க்கு. நான் கேட்குறேன், இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற போகிறீங்களே, அந்த பையனை முதல்ல ஜெபம் பண்ண சொல்லுங்கள். ஹலோ, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்களே, அவனை முதல்ல ஜெபம் பண்ண சொல்லுங்க. ஜெபிக்கிறானா பாருங்க. திரும்ப சொல்கிறேன், இந்த வீடு வாசல் வேலை நிரந்தரம் அல்ல, கர்த்தர் தான் நிரந்தரம். திரும்ப சொல்கிறேன், யாரை பார்த்தாலும் பொண்ணு வச்சுக்கலாம், நீங்கள் மகள் பொண்ணு வச்சுருக்கலாம். பையனுக்கு சொந்த வீடாக கேட்குறீங்க. நீங்கள் இருக்கிறதே எந்த வீடு? உங்கள் அம்மா அப்பா கேட்டுருந்தா நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீங்க. என்னடி பார்க்குறீங்க? பையனுக்கு சொந்த வீடான்னு கேட்குறீங்க. நீங்கள் இருக்கிறது ஹவுசிங் போர்டு வீடு, அவனை போய் சொந்த வீடான்னு கேட்குறீங்களே. ஹலோ, ஒரு அம்மா நீ சொல்லுது, பாஸ்டர் என் பையனுக்கு நல்ல பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பாருங்கன்னு. சரிங்க என்ன? அப்புறம் சொல்லுது, அம்மா அதாவது அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாதான். என்னங்க? அம்மா அப்பா கூட இருக்கக்கூடாதான். அப்படின்னு ஆதாமா தான் இருக்கணும். மனசாட்சியே இல்லை உங்களுக்கெல்லாம். பரவாயில்ல பாஸ்டர் நல்ல அதெல்லாம் டிமாண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். அவரோடு பழகிட்டீங்கன்னா சொல்லுங்கள் நன்மை. என்ன நன்மை தெரியுமா தம்பி? 2ஆம் வசனம் போடுமா? 3ஆம் வசனம் 22 போடுமா? 22 சீக்கிரம். 22 சீக்கிரம் தம்பி. அதில் 22 தம்பி மகளே நீ படிக்குமா? ஆமேன். அவரோடு பழகிட்டீங்கன்னா உங்களோட அவர் பேசுவார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அவர் வாய் நின்று என்ன பிறக்கும்?
சத்தமாக சொல்லுங்க. பைபிள் கேட்டு சொல்லுங்க. அவரோடு பழகிட்டீங்கன்னா எனக்கு போதிப்பார், கற்றுத்தருவார், என்னை நடத்துவார். கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க. அவரோடு பழகிட்டீங்கன்னா அவர் வாய் என்ன பிறக்கும்? சத்தமா சொல்லுங்க. அவரோட பழகிட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், மகளே அந்த ஆளோட பழகு, இந்த ஆளோட பழகாத, ஜாக்கிரதையாயிரு, விலகியிரு, தூரமாயிரு, அந்த உறவு வேண்டாம், அந்த நட்பு வேண்டாம் சொல்லி தருவார். தமிழ் புரியுதா? அவர் வாய் நின்று வார்த்தை பிறக்கும். சொல்லுங்க, வார்த்தை. ஆமா, நல்லா கொண்டுங்க. when God say no, no. when God say yes, yes. சொல்லுங்க. அவர் எஸ்ன்னு சொன்னார்னா கரங்களை உயர்த்தி. அம்மா நான் சொல்ல தமிழ் கேளுங்கம்மா, புரியுதா? அவர் எஸ்ன்னு சொன்னார்னா சத்தமாக சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. எஸ்ன்னு சொன்னார்னா யார் சொன்னாலும், உலகம் சொன்னாலும், ஊர் சொன்னாலும், என் புருஷன் சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன். புரியல? யார் சொன்னாலும் பின்னாடி பொண்ணைய பார்த்துட்டேன். அவர் எஸ்ன்னு சொல்லிட்டாரு. எஸ். அவருக்கு தெரியும் எனக்கு நிகழ்காலம் தெரியும், என்னை படைத்தவருக்கு வருங்காலம் தெரியும். He knows everything. அவர் எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா எல்லாம் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க, எல்லாம் பார்த்து கொள்ளுவார். இன்னொன்று சொல்கிறேன், அவர் நோன் சொல்லி அதை எஸ்ன்னு மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா காலம் முழுக்க கண்ணீரும் புலம்பலும் வாழ்க்கையில் இருக்கும். புரிஞ்சுங்க, ஆமேன்னு சொல்லணும். தேவன் சொல்கிறார், நோன்னு சொல்கிறார், அந்த பையன் வேண்டாம், அந்த பொண்ணு வேண்டாம், ஐயா சொல்கிறார் வேண்டாம். வேணான்னா எஸ்ன்னு சொல்லுங்க. நோ சொல்லுங்க. நோ சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க? நோ. அவரை நம்பு, அவருடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். 23 சொல்ல 23 போட்டு தம்பி. 23 எல்லாம் சொல்லுங்க. அவரோட பழகிட்டீங்கன்னா எல்லாம் சொல்லுங்க. அவரோட பழகிட்டீங்கன்னா சத்தமாக அவரோட பழகினால் திரும்ப என் வாழ்க்கை கட்டப்படும். இந்த 21 வந்திருக்கிறீங்க இல்லையா, உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்களுடைய ஊழியம் கட்டப்படும், உங்களுடைய வியாபாரம் கட்டப்படும். வாட் ஆல் யூ லாஸ்ட் யூ வில் ரெக்கவர் எவ்ரிதிங். சொல்லுங்க. எல்லாம் கையில் சொல்லுங்க. திரும்ப. சத்தமா. தமிழ் புரியுதாம்மா உனக்கு? அம்மா தெலுங்கா? இந்த அம்மா ரொம்ப கில்லாடி, அந்த அம்மா பார்க்குது. எத்தனை பேர் பார்த்துக்கிறேன் நான். என்ன சொல்கிறீங்க? எங்கள் பாஸ்டர் வருவார், அமைதியாக பேசுவார், அமைதியாக போயிடுவார், இது மாதிரிலாம் லொல்லு பண்ண மாட்டார். சொல்லுங்கள் எல்லாரும். திரும்ப கை நீட்டுங்க எல்லாரும். சொல்லுங்கள். திரும்ப. இழந்து போன வாழ்க்கை, இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன செல்வம், இழந்து போன வேலை, இழந்து போன கிருபை, இழந்து போன ஜபாவி, இதெல்லாம் இழந்து போயிட்டு எல்லாம் திரும்ப தேவன் தருவார். ஆமென். சொல்லுங்க. திரும்ப என் வாழ்க்கை கட்டப்படும், என் குடும்பம் கட்டப்படும். எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க. என் ஜபத்தினாலே பிரச்சனைகள் தூரமாகும், பிசாசு தூரமாகும், போராட்டம் தூரமாகும், எல்லாம் தூரமாகும். பழகிட்டீங்கன்னா சொல்லுங்க. பொன்னும் உப்பீரின் கற்களும் உன்னை தேடி வரும். சத்தமாக சொல்லுங்க. பொன்னும் ஒப்பீரின் கற்களும். சொல்லுங்க. பொன்னும் வெள்ளியும் வைரமும் என்னை தேடி வரும். இந்த வார்த்தை புரியுதா? சொல்ல, நான் சம்பாதிக்கலை, ஆனால் சேர்த்து வைக்கிறேன். ஒன்று புரியுதா உங்களுக்கு? பாருங்க, சம்பாதிப்பதற்கு உழைக்கணும். ஆனால் ஆங்கிலத்தில் ஐ ஹவ் நாட் earned பட் ஐ ஹவ் ரிசீவ்ட். நான் சம்பாதிக்கலை, ஆனால் பெற்றுக்கொண்டேன். எல்லாம் கை நீட்டி சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. நான் சம்பாதிக்கலை, ஆனால் தேவன் தந்தார். சத்தமாக சொல்லுங்க. தேவன் தந்தார், நான் வாங்கி கொண்டேன். கரங்களை போய் சொல்லுங்க. தேவன் தந்தார், நான் வாங்கி கொண்டேன். எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்க. அவரோடு பழகி. சத்தமா நீ வசனம் போட்டு தம்பி. 21 சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. அவரோடு பழகுங்க. கைப்பிடிச்சு சொல்லுங்கம்மா. அவரோடு பழகுங்க. மனுஷாடு ரொம்ப பழகாதீங்க, ரொம்ப ஆபத்து. சொல்லுங்க. உலகம் மாயை, உறவுகள் மாயை, உள்ளமும் மாயை, போலியான வாழ்க்கை, நிஜமான ஒரு தேவன். சொல்லுங்க. அவரோடு பழகிட்டீங்கன்னா சத்தமாக சொல்லுங்க. அவரோடு பழகிட்டீங்கன்னா சத்தமாக அவரோடு பழகிட்டீங்கன்னா சொல்லுங்க. சமாதானம். சொல்லுங்க. மெய்யானே, மேலானே, உலகம் தராதே, உறவுகள் தராதே, பணம் தராதே, கணவன் தராதே,
பிள்ளைகள் தராத ஒரு சமாதானத்தை தேவன் தருவார்.